A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லி பாபு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில், அவங்களோட அந்த மூவி டீமை. அப்போ நான் போய் கேட்டேன், சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார், நான் அந்த மாதிரி சேனலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு 30 நாளில் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் அது கிடச்சது. ரொம்ப சந்தோஷம் ஓவரால் அந்த படத்தில். ஒரு முனிஷ்காந்த் சாரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள், ஏன்னா அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்குது. முனிஷ்காந்த் இருக்கட்டும், அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பார் எங்க சார், அந்த ஒரு கோஆர்டினேட்டர், ஒரு ஜென்டில்மேன் இருப்பார், இருக்காராம். ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ சரி நம்ம மிடில் ரிலீஸ் பண்ண போகிறோம், ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிற தம்பி நீங்கள் வந்துருங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னார், அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க, யாராவது என் பேரையோ இல்லை அந்த ஆட்டோக்கார ஒரு ஆள் இப்போ தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தேன் இது ஓகேனால அப்படி அந்த மாதிரி இருக்குது அவர். இதனால தான் நான் கூட யோசிப்பேன், முனிஷ்காந்தன் எப்போ வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்கள் வர எதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார், நமக்கு இதெல்லாம் தட்டாவது. நான் யோசிப்பேன், ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலே வந்து அவருக்கு அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்லை வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டுருக்கு, உடனே பாட்டுக்கு போய் ஒன்றா மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டி 1 வருஷம் வெயிட் பண்ண வச்சா நம்ம அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோன்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படி, அதனால இருக்குமோன்னு தெரில. அதனால் அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுகிறேன். பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்போ டெலிவிஷனில் பண்ணுறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஐடியா, நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அது பிக் ஸ்க்ரீன்லாம் ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையாக இருக்குது, இது வேறையாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது. அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணும். இப்போ டெலிவிஷன்னா ஸ்பாட்டில் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும். பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது வந்து நான் கிஷோர் அண்ணங்கிட்ட போனதுனால ஏதோ தப்பிச்சேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதான் இது பண்ண போகிறீங்க, இதான் பண்ண போகிறீங்க, எல்லாம் பக்காவாக வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிஷ் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருப்பார். டக்குன்னு நான் தம் அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பார். ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை, அந்த மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை, பட் அவங்கள எனக்கு தெரியும். அப்புறம் முனிஷ் அண்ணன், அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவர் அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ராதாரவி சார் கூட இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணார். எங்களுக்கு ஒரு 11 நாள் ஒரு 12 நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா யாரையுமே கலாய்ச்சிக்க மாட்டோம், பட் அவர் வந்தாருன்னா செட்டில் எல்லாரையும் கலாய்ப்பார். சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்குவாப்புல வேறு லெவலில். அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகாக இருந்தால் ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவான், நம்மளை கண்டுக்க மாட்டேன் அந்த மாதிரி பேசுவார். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும் அவர் சொல்கிறதுலாம். ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார், கொஞ்சம் அப்படி வாங்க சார், டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராவே மூவ் ஆகலை. அதுக்கு அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு கேமரா மூவ் பண்ணுங்க தம்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க, வண்டலூரில் சாப்பிட்றதுக்கு இங்கே வாயை திறந்துட்டு போக முடியுமா. மிரண்டுட்டேன் நான், என்னடா மனுஷன், என்னடா இப்படி ஒரு ஸ்கில்லான எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டாக அடிக்கிறாரு. ஸோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் கோடாங்கி ரிவ்யூ சார், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் வந்து இவங்க இது பூர்ணேஷ், ஐயோ அது வேறு அப்படி சொல்லக்கூடாது, ஜெயம் ரவி சார் கூட ரவி மோகன் சொல்லாமல் விட்டுலாம், இவரை வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ. ஜென்ரலாக ஒரு டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்களை பிடிப்பாங்க, இவங்க நடிக்கிறவங்களை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த க்ரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம். அவங்க கூட அந்த அந்த இது ப்ரொமோஷன் அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து அதான் மிடில் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேறு லெவலில் இருக்குன்னாங்க. 3 நாளில் டப்புன்னு மாஸ்க்குன்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்து ஒரு 2 நாளில் தம்பி இப்போ தான் இன்னொரு படம் வருதுனாங்க. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன், நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்கள் படம், நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும், நல்ல ஒரு படம்.
அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா, நன்றி. இப்போ அடுத்து என்னென்ன படங்கள், எவ்வளோ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறையா வரும்னு எதிர்பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி நீ பேச இல்லை நான் நல்ல முறையாக கேட்குறேன். இல்லை அப்படிதான், உண்மைதான். நான் சொன்ன மாதிரி தான், டெலிவிஷன் வேறு இது வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பெரிய படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசாலாம் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இதில் பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்ன செம பொய் ஒன்று சொன்னார். அந்த பொய்யை மட்டும் ஃபஸ்ட் சொல்லிவிட்டு அப்புறம் நான் உள்ளே போகிறேன். ஓகே சார். தாங்க முடியல. இவர் காலேஜில் இருந்தாராம். இங்கே கால் கேட்டு பாருங்கண்ணா. நான் உனக்கு கால் பண்ணேண்ணா. இல்லைண்ணா, விக்ரம்ண்ணா மேனேஜர். கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன் சார். சொல்லுங்கள், தயவு செஞ்சு அது உண்மையை சொல்லுங்க. இவர் எனக்கு சொல்கிறாராம். சொல்லுங்க. அவங்க விக்டரி ஸ்டோர்னு எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கோம். அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். இவங்க பாக்கியா இருக்காங்க, அவங்களோட கடை தான். ஓகே, அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்க வரலாம் கலாய்ப்பேன். ஓகே, அப்போ வந்து இவன் வந்து என்ன ஸ்கூல் ஆப்ரேஷன் தான் இப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை ஸ்கிப் பண்ணிட்டேன்ல, அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸ்கூலா பண்ணி காலேஜாடா? காலேஜ் படிக்கும்போது இல்லை, வெறும் கவர் ஒன்று எப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு. விக்டரி ஸ்டோரில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படியே வெளியே போகும்போது இப்போ தான் நான் அவங்க கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அது 4-5 வருஷம் 3 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறத விட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான். அண்ணாண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புண்ணா, அப்போனா அப்படி கேட்டிருக்கவே கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்போ அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அவன் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்ட்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு. அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல் அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையாக இருந்தது அந்த மியூசிக்கு. எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செம்மையாக இருக்கே, என் கூட ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா. இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால், அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோடய எல்லா படத்துலேயும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல, அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற. ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து. அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த கடல்லேருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல, அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸோட. அப்புறம் ஜிகர்தண்டா XXXலாம் செம. கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு சாங் அண்ட் தீம் வரும்ல, அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு 2 வேலைக்கு தான் இருக்கும். நானே எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்ருப்பேன். வெரி ஃபியூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம். அதுமாதிரி வெரி ஃபியூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன் நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்க. ஸோ யா, இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப சாரி. படத்தை பற்றி பேசிடலாம். வாங்க சார். எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன். எனக்கு யாரெல்லாம் தெரியாது. நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு. அப்போ ஏர்லி டேஸ் நினைக்கிறேன். மரகத நாணயம், ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. மரகத நாணயம் அடுத்த 2-3 செகண்ட் ஃபிலிம். அப்போ தான் ரொம்ப ஏர்லி டேஸ். அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், திபு நீலன் தாமஸ்ன்னு சொல்லி. அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலன்னு தெரியும். அப்போ கேட்டார். நான் சொன்னேன், அம்மா செம்மையாக இருக்கும், இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத நாணயம். அதனால எனக்கு ரொம்ப
நான் வந்து ஃபோன் பண்ணி திப்பு பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சாரோட பேசினதில்லை. பட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில. என்னோட வேர்ல்டுக்குள்ளே இருந்து அவங்க திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர், அப்புறம் விஜயலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கும். டெய்லி வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ. அவங்க மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் 2 பேருக்கும். அப்பாடா ஸ்டேஜுக்கு இதை பார்க்காம சொல்லுவேன் 2 பேர், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்டு நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்கு. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க மாட்டேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை, அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில். அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் எடுங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க, பாதி பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒரு என்கிட்ட வந்து மச்சி 6 சென்ஸ் பார்த்துட்டியா, அதில் ப்ரூசிலிஸ் தான் பேய் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி சொன்ன, பார்க்கலடா அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னா எல்லாரும் வச்சு சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு. இல்லை சார், இதில் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது. அப்படி போதும், படமே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சம் ஆஃப் த டைரக்டர்ஸ் வெரி க்ளோ. நான் அங்கேயே கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன். ராஜமுருகன்ட்ட கேட்டேன், சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடைக்காது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியும். பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட்டை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இந்த இது செம்மையாக இருக்குது, அதை நம்ம ஒர்க் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கோ டைரக்டராக இருந்து அண்ட் அவர் பார்த்தாலே இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டைரக்டர் தான். இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அண்ட் என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி இல்லை என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம், ஷான் ரால்டனுக்கு வந்தது. அதுலேயும் மும்டாஸ் பட்டி நீங்கள் இன்வால்வ்டு. அது ஃபஸ்ட்டு வந்தது. காதல் சொதப்புவது எப்படி வந்து செகண்ட் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான். ஓகே, ஷானு, அப்புறம் பிரதீப் குமார், அப்புறம் திபு, சுஷின் ஷியாம், அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய், வேறு யாரெல்லாம், அந்தோனி அண்ணன் என்னோட கோர் டீம் கம்போசர் அந்தோனி தாசன், வேறு யாரெல்லாம் அண்ணா நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய. சாரி, நான் ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தேன், எனக்கு ஃபோன் பார்த்து வராது. ஆதித்யா ரவீந்திரன், நிறைய விஜய் நாராயண், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா, செம்மையாக பண்ண, செம்ம டேலண்ட்டு. அண்ட் சிங்கிள் வேறு. இப்போது என்ன எதுக்கெல்லாம் கத்துறீங்க? நான் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. குறியீடு மாதிரி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத தப்பு நினைக்காத குழந்தைங்க இது. அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ சார். மீனாட்சி மேம், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பிரணவ் ப்ரோ பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, பல பேரோட கோரிக்கை. அவங்க பிரணவ் வந்து லிட்ரலி ஃபேமிலி. பிரணவ் நல்லா பண்ணோம். அண்ட் பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேயர்டாக இருக்கும், எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும், வாழை மாதிரி ஒரு படமும், கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் நியூ அடிஷன். ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போது தமிழில். நடுவில் 2012 to 2018 கிட்டத்தட்ட ஒரு 200 புது கம்போசர்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட், ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தேர்ஸ் a நியூ வேவ் ஆஃப் அமேசிங் நியூ கம்போசர்ஸ் கம்மிங்.
அதில் பிரணவ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லாங் டேர்ம் நான் நம்புகிறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குனர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடையில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் ப்ளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்னை இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சிடறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்கன்னு. நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்தீங்க, மரதநாணயம் ராட்சசன் பேஜ் வந்து இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குறது தெரியுமா, நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.